இன்றைய தினம் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் பாபர் மஸ்ஜித் இடித்து தகர்க்கப்பட்டு ஆன நிலையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்தியா முழுவதும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தி கொண்டிருக்கின்றது. 450 வருடங்கள் பழமையான முஸ்லிம்கள் தொழுது கொண்டிருந்த வணக்கத்தலமான பாபர் மஸ்ஜித் 1949 ஆண்டு திருட்டுத்தனமாக அங்கு சிலைகளை வைத்து அதன் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீதியை குழி தோண்டி புதைத்து இறுதியாக பாபர் மஸ்ஜித் 1992 டிசம்பர் இன்றைய தினம் ஷஹீதாக்கப்பட்டது. இதை யார் செய்தார்கள்? இந்த தேசத்திலே இந்த தேசத்துடைய மக்கள் அனைவர்களும் சம நீதியுடனும் இந்த தேசத்தில் உள்ள ஜனநாயகத்தை போற்றி அந்த ஜனநாயகத்தின்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பின்மை போற்றப்பட வேண்டும். மதத்தின் அடிப்படையில் இங்கு வேறுபாடுகள் பார்க்கக்கூடாது என்ற சமநீதியை வழங்கக்கூடிய சமூக நீதியை போற்றக்கூடிய அரசியல் சாசன சட்டத்தை இயற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நினைவு நாளில் பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. இந்த பாபர் மஸ்ஜிதை இடித்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை போற்ற வேண்டும் என்பதற்கான அடிப்படை தாரக மந்திரமாக வைத்து சமநீதி, சமூக நீதி, அதேபோல் மதசார்பின்மை போன்றவற்றை உறுதியாக நம்பி அதன் அடிப்படையில் அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கினார்கள். அதே அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கி கொடுக்கப்பட்ட அந்த அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் இன்று மனிதநேயம் போற்றப்படுகின்றது. இன்றைய நீதி பரிபாலனங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய காவல்துறை கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய அரசியல் அரசாங்கம் அனைத்தும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் பாபர் மஸ்ஜிதிற்கான ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தது என்ன? இந்த அரசியல் சாசன சட்டம் தான். என்னுடைய உரிமையை கேட்பதற்கு நான் போராடலாம். என்னுடைய உரிமையை பெறுவதற்காக யாரையும் எப்பொழுதும் குறை கூறலாம், யாரையும் நாங்கள் விமர்சித்து பேசலாம் என்ற அடிப்படை தாரக மந்திரமாக திகழக்கூடிய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்தின்படி நாங்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஆட்சியாளர் முதல் அடிப்படை மக்கள் வரைக்கும் போற்றி அந்த அரசியல் சாசன சட்டத்தை அந்த விரும்பியங்களை மதித்து நடக்கக்கூடிய நிலையில் ஒரே ஒரு கூட்டம், அந்த கூட்டம் காந்தியை கொன்ற கூட்டம். எதற்காக காந்தியை கொன்றார்கள்? மதசார்பின்மை பேசியதற்காக காந்தியை கொன்றார்கள். இங்கு உள்ள மக்கள் சம நீதியுடன் வாழ வேண்டும், சமூக நீதியுடன் வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படை தாரக மந்திரத்தை போற்றியதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார். அப்படி படுகொலை செய்த அதே கூட்டம் தான் இன்று பாபர் மஸ்ஜிதை 1992 இடித்து தகர்த்து தரைமட்டமாக்கி ஆக்கியது. ஆக பாபர் மஸ்ஜிதை இடித்தவர்கள் இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை நம்பாதவர்கள், இந்த நாட்டுடைய சமூக நீதியை நம்பாதவர்கள், இந்த நாட்டில் சமூக நீதியும் சமநீதியும் வழங்கப்படக்கூடாது என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள் தான் இந்த பாசிச பயங்கரவாத கும்பல். ஆகையினால் தான் அவர்களை குறித்து விமர்சனம் யாராவது செய்தால் அவர்களை நாங்கள் ரோட்டில் நடமாட விடமாட்டோம் என்று மிக தைரியமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் போக இப்படிப்பட்ட மோசமான ஜனநாயகத்தை போற்றாத, ஜனநாயகத்தை மதிக்காத, ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொள்ளாத ஒரு பெரிய கூட்டம், பெரிய பாசிச கும்பல். இந்த கும்பல் ஜனநாயகத்தை மதிக்காதது மட்டுமல்ல, ஜனநாயகத்துடைய விழுமியங்களை எல்லாம் தூக்கி எறிந்த பாசிச பயங்கரவாத RSS கும்பல் 92 இடித்தது. இதை பற்றி
நமக்கு நன்றாகவே தெரியும். பாசிசவாதிகள் இந்த நாட்டுடைய இறையாண்மையை நம்பாதவர்கள், பாசிச பயங்கரவாதிகள் இந்த நாட்டுடைய ஒற்றுமையை நம்பாதவர்கள், பாசிச பயங்கரவாதிகள் அவர்களுடைய நிலையை அடைவதற்காக யாரையும் படுகொலை செய்வதற்கு தயாரான கூட்டம். அவர்களை பற்றி நமக்கு மிக பெரிதாக கவலை இல்லை. அப்படிப்பட்ட பாசிச கும்பலை நம்மால் ஒழிக்க முடியும். அப்படிப்பட்ட திராணியும் தைரியமும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் நீதிக்காக ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அரசியல் சாசன சட்டம் எங்களுக்கு நீதி வழங்கும் என்ற அடிப்படையில் நீதிமன்றங்களை நம்பிக்கொண்டிருந்தோம். இந்த அரசியல் சாசன சட்டத்தின்படி ஆட்சியாளர்கள் நாங்கள் ஆட்சியை நடத்துவோம் என்று உறுதி பூண்டு அந்த ஆட்சி கட்டில் இருந்த அந்த அயோக்கியர்களை நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். அந்த அரசியல் சாசன சட்டத்தை நாங்கள் முழுமையான முறையில் மதிப்போம் என்ற அடிப்படையில் இன்று காக்கி உடைகளை அணிந்து கொண்டு காவல்துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் பாபர் மஸ்ஜித் விஷயத்தில் நீதியை நிலைநாட்டாதது போல், பாபர் மஸ்ஜிதுடைய விஷயத்தில் அநீதியை நிலைநாட்டியது போல் வேற எந்த விஷயத்திலும் நிலைநாட்டியது இல்லை என்பதுதான் வரலாறு கூறக்கூடிய உண்மை. நிகழ்கால வரலாறாக இருந்தாலும் சரி, 1949 நடந்த அனைத்து விஷயங்களும் நீதிக்கு எதிரான அநீதியை திரும்ப திரும்ப வழங்கிக் கொண்டிருந்தது. யாரை நம்பிக்கொண்டிருந்தோம்? காங்கிரஸை நம்பிக்கொண்டிருந்தோம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் பாபர் மஸ்ஜிதில் திருட்டுத்தனமாக வைக்கப்படுகின்றது. உடனே நீதிமன்றத்தில் நாம் முறையிட்டோம். என்ன நடந்தது? நீதி வழங்கினார்களா? என்ன செய்திருக்க வேண்டும்? பாபர் மஸ்ஜிதில் சிலைகள் வைக்கப்பட்டவுடன் அது அநீதியான முறையில் அடுத்தவருடைய நிலத்தில் வைக்கப்பட்ட சிலை என்பதை அன்றே காவல்துறையும் அதேபோல் நீதிமன்றங்களும் தூக்கி எரிந்திருக்க வேண்டும். ஆனால் எரிந்ததா? ஆனால் நாம் மீண்டும் காத்துக் கொண்டிருந்தோம், மீண்டும் பொறுமையாக இருந்தோம். இந்த நீதி கிடைக்கும் என்பதில் இந்த அரசியல் சாசன சட்டத்தின் உரிமைகளை விழுமியங்களை பேண வேண்டும் என்பதற்காக மீண்டும் படியேறினோம். என்ன நடந்தது? 1986 பூஜைக்காக திறந்துவிடப்பட்டது. மீண்டும் மீண்டும் நம்பினோம். ஆனால் 1989 பாபர் மஸ்ஜிதை இடிப்பதற்காக கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்ற, பாபர் மஸ்ஜிதை இடிக்க வேண்டும் என்பதற்காக உறுதியோடு திருந்திக் கொண்டிருக்கின்ற, பாபர் மஸ்ஜிதை இடிப்பதுதான் எங்களுடைய முதல் வேலை என்று தெரிந்து கொண்டு அராஜகங்களையும் அக்கிரமங்களையும் நாட்டு மக்களுக்கு மத்தியில் பிளவுகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்த அத்வானி வகையாக்கள் என்ன செய்தது? பாபர் மஸ்ஜிதை இடித்து தகர்ப்போம் என்ற அடிப்படையில் 1989 இந்தியா முழுவதும் ரத யாத்திரையை நடத்தியது. ரத யாத்திரை, செங்கல் ரத யாத்திரை என்ற பெயரில் நடத்தியது. நீதிமன்றத்தை அணுகினோம். ஆனால் நீதி கிடைக்கவில்லை. அனைத்து மாநிலமும் அதற்கு அனுமதி கொடுத்தது. பாபர் மஸ்ஜிதை இடிக்கப் போகின்றோம், அதே இடத்தில் ராமர் கோவிலை கட்டப் போகின்றோம் என்ற பேச்சுக்களுடன் என்ற உறுதியுடன் கிளம்பிய அந்த கூட்டத்திற்கு அனைத்து மாநிலமும் தமிழகம் முழுவதும் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? பாபர் மஸ்ஜித் எங்களுடைய சொத்து, எங்களுடைய உரிமை, எங்களுடைய முப்பாட்டனுடைய சொத்து, எங்களுடைய மஸ்ஜித் என்ற அடிப்படையில் போராடுவதற்காக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நேரங்களில், அதற்கான அழைப்பை விடுக்கக்கூடிய நேரங்களில், அதற்கான அனுமதியை பெறக்கூடிய நேரங்களில் முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீதி வழங்காமல் நீதியை வீழ்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்கள் தான் இன்றும் நின்று கொண்டிருக்கின்றது. அதற்கு பிறகு 1989 ஒரே ஒரு மாநிலம் மட்டும் அனுமதிக்கவில்லை. அது யார்? பீகாருடைய மாநிலம். லல்லு பிரசாத் யாதவ் மட்டும் அந்த மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஊர்வலத்தை நடத்துவதற்கு அனுமதிக்கவில்லை. இறுதியாக 1992 பாபர் மஸ்ஜித் இடிப்பிற்காக அனைத்து மக்களையும் அழைத்தார்கள். இந்த இந்துத்துவ பயங்கரவாதிகள், பாசிச பயங்கரவாதிகள் அழைத்தார்கள். அந்த அழைப்பின் பெயரில் இந்தியா முழுவதும் பயங்கரவாதிகள் ஒன்று திரண்டார்கள். அப்பொழுதும் நீதிமன்றத்தை அணுகினோம், நீதிமன்றங்களின் படிகள் ஏறினோம். அப்பொழுது நீதிமன்றமும் அரசும் அங்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசும் என்ன சொன்னது? வாக்குறுதி கொடுத்தது, அவர்கள் பஜனை பாடுவதற்காக மட்டும் வருகின்றார்கள், அவர்கள் இடிப்பதற்காக வரவில்லை என்று. அன்றைய தினம்
யூபி அரசு மத்திய அரசுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தது. ஆனால் வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா? எந்த விதமான வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் அன்று முஸ்லிம்களுடைய இறையில்லமான பாபர் மஸ்ஜித் தகர்த்து எறியப்பட்டது. இப்படிதான் நாம் ஒவ்வொரு முறையும் நீதிக்கான போராட்டத்தில் நீதியை வேண்டும் என்ற அடிப்படையில் கோரிக்கையும் போராட்டங்களையும் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் நீதியை மிதிக்கக்கூடியவர்களாக, இந்த ஜனநாயகத்தை நம்பாதவர்களாக, ஜனநாயகத்தை தூக்கி எறியக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இனியும் எங்களுக்கு தைரியமும் திராணியும் இருக்கின்றது. அதே இடத்தில் இருக்கக்கூடிய சிலைகளையும் இருக்கக்கூடிய கட்டடங்களையும் அழித்து தகர்த்து விட்டு ஒரே நாளில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சகோதரர்கள் ஒன்று கூடினால் நிச்சயமாக எங்களால் கட்ட முடியும். அப்படிப்பட்ட திராணி எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் எதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம்? இந்த நாட்டுடைய இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த நாட்டுடைய அரசியல் சாசன சட்டம் போற்றப்பட வேண்டும் என்பதற்கான நீதியை வேண்டி காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நீதிக்கான போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டே இருப்போம். பாபர் மஸ்ஜித் கட்டி தீரும் வரை நடத்தி கொண்டே இருப்போம். வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நாங்கள் இந்த அழைப்பை விடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கட்டவில்லை என்றாலும் சரி, எங்களுடைய குழந்தைகள் நிச்சயமாக பாபர் மஸ்ஜிதை அதே இடத்தில் கட்டி தீரும். இந்த நீதியை நிலைநாட்டும். எங்களுக்கு வேண்டியது நீதியை தவிர எங்களுக்கு வேண்டியது எங்களுக்கு நீதி மட்டுமே வேண்டும். எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் தேவையில்லை, தீர்ப்பு தேவையில்லை. நாங்கள் தீர்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கவில்லை, நீதிக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த நீதிக்காக எங்களுடைய வேர்வைகளை ரத்தமாக சிந்துவோம், எங்களுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்துவோம். அந்த நீதி கிடைக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். எங்களுடைய குழந்தைகளையும் எங்களுடைய குடும்பத்தையும் அதற்காக கேடயமாக ஆக்கி அந்த நீதியை நிச்சயமாக பெற்றே தீர்வோம். நிச்சயமாக இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு நீதியை வரக்கூடிய காலங்களில் பார்க்கும் என்பதை உறுதியுடன் கூறிக்கொண்டு அந்த நீதிக்கான போராட்டத்தில் தொடர்ந்து எங்களோடு பங்கெடுக்க வேண்டும் என்று நாங்கள் பொதுஜனத்தை நாங்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் சார்பாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதில் இந்த விஷயத்தில் முஸ்லிம்கள் இந்துக்கள் என்பது கிடையாது. இங்கு நீதியா அநீதியா என்பதை பார்க்க வேண்டும். முஸ்லிம்களுடைய கட்டிடமா அல்லது மஸ்ஜிதா என்பதை விட அது நீதியா அநீதியா, நாங்கள் நீதியின் பக்கம் இருக்கின்றோமா அநீதியின் பக்கம் இருக்கின்றோமா என்ற அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகளும் சரி, ஆளுகின்ற அரசியல்வாதிகளும் சரி, ஆட்சி பீடத்தில் ஆட்சி கட்டில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி, நீதிமன்றத்தில் நீதி பரிபாலனங்களை பார்த்து எழுதக்கூடிய நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, சாமானிய மக்களாக இருந்தாலும் சரி, அனைவர்களும் நீதிக்காக ஒன்று திரள வேண்டும். அதற்கான ஒரு வரலாற்று சூழலை தான் உங்களுக்கு முன்னால் நாங்கள் பதித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பதித்துக் கொண்டே இருப்போம். நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டமும் எங்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட தருணங்களையும் நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருப்போம். நிச்சயமாக நீதி கிடைக்கும், அது நாங்களே பார்ப்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியுடன் கூறிக்கொண்டு என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.